அனைவருக்கும் வணக்கம். உலகம் உன்னை பேச வேண்டும் என்றால் புத்தகங்களோடு நீ பேச வேண்டும் என்று சொல்லி இன்றைய வகுப்பில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 சாப்டர் 13 பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன சொல்லுது? அதாவது காவல் அதிகாரிக்கு அல்லது காவல் அதிகாரிகளுக்கு என்ன பண்ணோம், ஒரு தகவலை தெரிவித்தலும் மற்றும் அவர்களுக்கு புலனாய்வு செய்கின்ற அதிகாரங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதான் சாப்டர் 13. இதில் இப்போது எங்கே இருக்குது? 173 to 196 பிஎன்எஸ்எஸில் 20 இருக்குது. ஏற்கனவே எங்கே இருந்து 154 to 176 சிஆர்பிஸில் இருந்தது. இப்போ இதில் எந்த பீரியடாக பார்க்க பாருன்னு சொன்னால் செக்ஷன் 177 என்ன சொல்லுது? ரிப்போர்ட் ஹவுஸ் சப்மிட்டட். ஒரு குற்றம் நடைபெற்று இருக்கின்றது, அதனுடைய புலனாய்வினுடைய அறிக்கை இருக்குதுன்னா அது எவ்வாறு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் ஒரு கேள்வி. அது எந்த பிரிவின்படி செய்யப்பட்ட அந்த புலனாய்வாக இருக்க வேண்டும். அதே போல் எந்த காவல் அதிகாரியினுடைய மூலமாக அது அனுப்பி வைத்தல் வேண்டும் இல்லை சமர்ப்பித்தல் வேண்டும். அதற்கு மாநில அரசாங்கமானது என்ன உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும், எவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும், இதெல்லாம் கேள்விகள் நம்ம கேட்டு வச்சுக்கணும். இப்போ பதில் ஒவ்வொன்றா பார்க்கணும். எந்த படி? எவ்வரி ரிப்போர்ட் சென்ட் டு எ மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் 176. இது கண்டிப்பாக இதில் சொல்லி உள்ளவர் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் எஸ். ஏன் அப்படின்றால் ஷல் மேண்டரி, கண்டிப்பாக தாக்கல் செய்யணும். இஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் சோ டைரக்ட்ஸ் பி சப்மிட்டட் த்ரூ சர்ச் superior officer of police as the state government by general or special order appoints in that behalf. என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த ரிப்போர்ட் பாருங்கள். இந்த ரிப்போர்ட் என்ன? ஒரு குற்றம் நடைபெற்று விட்டது. உடனே என்ன பண்ணுறாரு? போலீஸ் ஆஃபீஸர் அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அதனுடைய அந்த குற்றத்தை பற்றியான என்ன பண்ணுறாரு? புலனாய்வினை செய்கிறார். அதனுடைய நடைமுறைலாம் முடிஞ்சு வச்சுருக்காரு. இப்போ ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காரு, வச்சுருக்காரு. இந்த ரிப்போர்ட் இருக்குது. இப்போ என்ன கேள்வி என்றால் என்ன பண்ணும்? யார் மூலியமாக அப்படின்றால் ஒரு மாநில அரசாங்கத்தில் அந்த மாநில அரசாங்கமானது ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறாங்க, அதாவது டைரக்ட் பண்ணுறாங்க, ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அல்லது ஸ்பெஷலாக ஒரு உத்தரவு பிறப்பித்து என்ன பண்ணுறாங்க? ஒரு உத்தரவு பிறப்பித்து என்ன பண்ணுறாங்க? இதற்காக இந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிப்பதற்காகவே மாநில அரசாங்கமானது இவரை டைரக்ட் பண்ணுது. யார்? சுப்பீரியர் ஆஃபீஸர். இந்த காவல் அதிகாரி தான் இதற்காக இவரை நியமனம் செய்து இவர் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால், அவ்வாறு இந்த மேல்நிலை காவல் அதிகாரி அவர்கள் இந்த ரிப்போர்ட்டினை யாருக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும், எங்கே அல்லது எந்த இடத்தில் யாரிடம் சமர்ப்பித்தல் வேண்டும் என்றால் அந்த நடுவர். எது? நடுவரிடம் இவர் என்ன பண்ணும்? அதை சப்மிட் செய்தல் வேண்டும், சமர்ப்பித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. இதுதான் சப்செக்ஷன் 1. சரி, இப்போ சப்செக்ஷன் 2 உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சர்ச் சுப்பீரியர் ஆஃபீஸர் மே, இங்கே மே தான், ஏன்னா இட்ஸ் ஏ டிஸ்கிரிப்ஷன் பவர் தான். மே செய்யலாம், செய்யாமல் விட்டலாம். கிவ் சர்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். 2(1)(r) இருக்கு. வாட் இஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்? ஆஸ் ஹி திங்ஸ் ஃபிட் அண்டு ஷல். இது ஷல், கண்டிப்பாக ஷல் ஆஃப்டர் ரெக்கார்டிங் சர்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் சர்ச் ரிப்போர்ட் டிரான்ஸ்மிட் த சேம் வித்தவுட் டிலே டு த மேஜிஸ்ட்ரேட். இது அப்படியே ஒரு பலவன் பார்ப்பார். ஸோ அப்போ இப்போ இதே ரிப்போர்ட் தான் ஒருவேளை இந்த சுப்பீரியர் ஆஃபீஸரை நினைக்கிறாரு, என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, யாருக்கு? இதான் காவல் நிலையம். இந்த காவல் நிலையத்தின் மூலமாக தான் இந்த ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணை முடிஞ்சுன்னா அப்போது இந்த காவல் நிலையத்தினுடைய காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி யார் என்றால் இவர் தான். அப்படின்னு சொன்னால் இந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் இருக்கார்ல, இவருக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லி பொருத்தம் என்று கருதினால், இப்போ இவர்கிட்ட கொடுக்குறது தான் நல்லா பொருத்தமாக இருக்கும் அவர் நினைக்கிறாரு. நம்ம எதுக்கு போகிறது? இவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? நீதிமன்றம் தாக்கல் செய்வார் என்று அவர் பொருத்தம் என்று கருதினால் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அத்தகைய அந்த இது என்ன பண்ணோம்? மேஜிஸ்ட்ரேட்டிடம் தாக்கல் செய்யலாம். மற்றும் ஆனால் என்ன பண்ணணும்? அப்போது அண்டு மேலும் அவ்வாறு செய்கின்ற போது என்ன பண்ணோம்? இவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் கொடுத்தாரோ இன் ரைட்டிங், ஆஃப்டர் ரைட்டிங், அதாவது எழுத்து மூலமான அந்த அறிவுறுத்தல்களை பதிவு செய்து கொண்ட பிறகு என்ன பண்ணோம்? இவர் மூலமாக இந்த ரிப்போர்ட்டை நடுவர் அவர்களுக்கு என்ன பண்ணலாம்? அனுப்பி வைக்கலாம். அதாவது இங்கே வந்து ஆஃப்டர் ரெக்கார்டிங் வந்து ஷல்லு
அது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மே. இவ்வாறாக தான் இந்த 177 படி ஃபஸ்ட்டில் சுப்பீரியர் ஆஃபீஸரே என்ன பண்ணலாம், ஆஸ் அப்பாயின்மெண்ட் இருந்தால் கவர்மெண்ட் மூலம் தாக்கல் செய்திடலாம். அல்லது இவர் அப்பாயின்ட் பண்ண பிறகு இவர் மூலம் என்ன பண்ணுறாரு, இவர் போகாமல் இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறாரு, இவர் மூலமாக அது அனுப்பியும் வைக்கலாம் என்று சொல்லதான் இந்த 177 ஆஃப் BNS 2023. இப்போ ஏற்கனவே இந்த 177 BNSS 2023 ஆனது எந்த பிரிவில் இருந்தது, CRPC 1973 என்றால் 158. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து +19 நம்ம பார்த்தோம்ல, +19 இல்லைன்னா இது -19 இப்படி ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம் -19 அல்லது +19 ஞாபகம் வச்சா ஈஸியாக உங்களுக்கு நினைவுக்கு வந்து விடும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.